தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஸோ 25 ஆகஸ்ட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு 100% நன்றாக பொருந்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 25/8/2025 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையை ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 6ஆம் எண் அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரியது. சுக்கிரன்னாலே வந்து ஒரு அட்ராக்ஷன். இவங்க யாரையும் தேடி போக வேண்டாம், இவங்களை தேடி மற்றவர்கள் வர வைக்கிறது. இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் விஜய் அந்த சங்கீதா அவர்களுடைய திருமண நாளும் அன்னைக்கு தான் வருது. அவருடைய தற்போதைய முயற்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சார்ந்த, பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வராருங்கும் போது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய திருமண நாளை அதில் இணைத்து அவர் வந்து மதுரையில வந்து இந்த மாநாடு வந்து நடத்தணும்னு பிளான் பண்ணதுக்கு முக்கிய நோக்கமாக என்ன இருக்கு? மதுரையில தான் வந்து முதல் மாநாடு நடத்தி வெற்றி கண்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அடையாளம் கொடுத்ததே வந்து மதுரை மண்ணுன்னு சொன்னா. இரண்டாவதா நடக்கக்கூடிய மாநாட்டுல எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? ஒரு 25 லட்சம் பேர்னு நினைச்சாங்கன்னா அதை விட டபுளாக வருவதற்கான வாய்ப்புகள். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் விஜயுடைய அடுத்த மாநாடு வந்து நடக்க போகுது. ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட பேசுகிறதுக்காக பிரபல நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுவதுமாக ஆராய்ந்திருந்தோம். ஸோ இந்த வகையில் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவதான மாநாடு வந்து மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து இந்த மாநாடு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவாக இவங்களோட அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநாடும் சரி, இல்லை முக்கியமான செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த தேதியின் அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 25 எப்படி இருக்குது? குறிப்பாக விஜய் அவர்களுக்கு அது நல்லா இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அவங்க இரண்டாவது மாநாடு, அதுவும் முதல் மாநாடு அதிரிபுதிரி ஹிட்டு, பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மிரட்சியை உண்டு பண்ணிச்சு எதிர்கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநாடு அதை விட சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். சுமார் 500 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவில் இந்த மாநாடு நடக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணுறாங்க. இதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநாடு மதுரையில் நடத்தினப்ப முதல் மாநாடு அவர் கட்சி தொடங்கி நடத்தும் போது 25 லட்சம் மக்கள் கூடினாங்க. பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அது இருந்துச்சு. உலகமே திரும்பி பார்த்துச்சு, யாரா திடீர்னு இப்படி ஒரு இது வந்து பூமாய் வருது இன்னொரு கட்சின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த தகவல் தொடர்பை விட இப்போ வந்து இன்னும் கம்யூனிகேஷன் பயங்கர ஃபாஸ்டாக இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்னு வந்துடுவார் அவர். ஸோ 25 ஆகஸ்ட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு 100% நன்றாக பொருந்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியான 22 அமைப்பு அப்படிங்கிறது பொது வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததுன்னு நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பற்றி. அந்த 22ஆம் தேதிக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு சக்திங்கிறது 7ஆம் எண்ணிற்கும் உண்டு, 6ஆம் எண்ணிற்கும் உண்டு. அதில் இந்த 7ஆம் எண் அப்படிங்கிறது வந்து இந்த 22ங்கிறத வந்து நம்ம ராகுன்னு சொல்லுவோம். ராகுன்னு வந்துட்டாலே கேது இல்லாமல் அது முடிவு பெறாது. ஒன்று தலை ஒன்று வால். ஸோ இந்த 25ங்கிறது வந்து கேது. 2 + 5 7 அப்படிங்கிறது கேது. அதாவது இரண்டுமே வந்து ஓர் உயிர் ஈர் உடல் போல தான். ரெண்டுத்துக்கும் ஒரே உயிர் தான். பட் நம்ம அந்த இது ஜோதிட நூட்கள் வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னா ஒன்று தலையாக இருக்கு, ஒன்று வாளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த 25ங்கிறது வந்து அவருக்கு நிச்சயம் ஃபேவர் பண்ணும். 22ஆம் தேதியில் பிறந்த விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஃபேவர் பண்ண போது அது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது, அந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/8/2025 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க.
வரக்கூடிய கூட்டுத்தொகையை ஒன்னோட ஒன்று நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் எண் வருவதை நீங்க பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இந்த 6ஆம் எண் அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரியது. சுக்கிரன்னாலே வந்து ஒரு அட்ராக்ஷன். இவங்க யாரையும் தேடி போக வேண்டாம், இவங்களை தேடி மற்றவர்கள் வர வைக்கிறது அது குறிக்குது. எல்லாத்துக்கும் மேல இவர்களுடைய சொல்வாக்கு அனைத்தும் செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பே 6ஆம் எண். அதுவும் விஜய் அவர்களுக்கு 100% அது பொருந்தி. ஓகே சார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் விஜய் அண்ட் சங்கீதா அவர்களுடைய திருமண நாளும் அன்னைக்கு தான் வருது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து திருமண நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்படிங்கிற போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் இருக்கு. அவருடைய லைஃப்லையும் இந்த ஆகஸ்ட் 25ஆம் நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. ஸோ அது எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து அது அவங்க திட்டமிட்டு செய்திருக்கிற மாதிரி தெரியல. அது யதார்த்தமாக அமைந்த ஒன்றாகவே நான் கருதுறேன். ஆனால் அவருடைய தற்போதைய முயற்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சார்ந்த பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வராருங்கும் போது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய திருமண நாளை அதில் இணைத்து அவர் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புங்கிறது கம்மி, பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாக இருக்கிறது, அடுத்தது நீங்கள் அந்த கேள்விக்கும் வருவீங்க, அப்போ அதற்கான பதில் நான் சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு யதார்த்தமாக அமைந்த ஒரு விஷயம்தான். கண்டிப்பா சார். சரி, இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டியில நடந்த மாநாடுக்கு வந்து பூமி பூஜை போட்டது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. என்னடா ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க, இதுக்கு பூமி பூஜையா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நேத்தும் வந்து இந்த பூமி பூஜை வந்து மதுரையில நடக்கக்கூடிய மாநாட்டு நடக்கக்கூடிய இடத்துல வந்து பூமி பூஜை போட்டிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம வந்து பூமி பூஜை போடுறோம் அப்படின்னா இந்து முறைப்படி இந்து கடவுள் வச்சுதான் நம்ம வழிபாடு பண்றது முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்மதத்தையுமே வந்து சேர்த்து இந்த மாநாட்டில் வந்து பூஜைகள் வந்து பூமி பூஜை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிறிஸ்துவர்களுடைய புனித நீராகட்டும், அல்லாவுடைய புனித நீராகட்டும், இந்துத்துவத்தில் இருக்கிற புனித நீராகட்டும், இது மூன்றுமே வந்து சேர்த்து வச்சு இந்த பூமி பூஜை வந்து பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய கட்சியின் கொள்கையிலேயே இருக்கு இல்லையா? அவர் அடிப்படை விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அது முதல் மாநாடுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். அது சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறந்திருக்கும். அதை தான் முன்னிறுத்தி எப்போதுமே பேசணும், அந்த கொள்கையை தான் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆக வேண்டியது இருக்கிறதுனால சொல்கிறேன், ஆளுங்கட்சியை தாக்கணுங்கிறதுக்காக கிடையாது. டிஎம்கே வந்து ஒரு பக்கம் வந்து திராவிடம் தீக கொள்கை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, கடவுள்லாம் இல்லைம்பாங்க. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த திரு சேகர் பாபு அவர்கள் முதல்வருக்காக வேண்டிக்கிட்டே கூட அவர் வந்து எல்லா விரதம் இருப்பாரு, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் துர்கா ஸ்டாலின் மேடமும் அதே மாதிரி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடெல்லாம் விஜய் அவர்கள்ட்ட கிடையாது. அவர் ஒரு விஷயம் நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மக்களுக்கும் அதான் அவருக்கும் அதான். அதை தான் அவர் வந்து மிக சரியாக கடைபிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஒரே ஒரு மதம் தான், ஒரே ஒரு மொழி தான், அதுலலாம் அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது. அது அவர் கொள்கையிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எல்லா மதமும் முக்கியம், எல்லாருடைய இது கடவுளும் முக்கியங்கிறது தான். அதுதான் அவர் வந்து செயல்பாட்டையும் கொண்டு வந்து. நீங்க சொன்ன மாதிரி நானுமே இப்ப அவர் வந்து பிறப்பில இருந்தே கிறிஸ்துவராக இருந்தாலும் தன்னுடைய அம்மாக்காக வந்து ஒரு சாய்பாபா கோவிலும் வந்து கட்டியிருந்தாரு. அவருடைய வாழ்க்கையிலயுமே வந்து அதை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத நம்ம நேச்சுரலாவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது மதுரையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா இவ்வளோ பேர் கூடுவாங்களான்னு எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்தது, ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வந்து இந்த இடம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாநாடு 2வது மாநாடு வேற எங்கெங்கேயோ ஒன்று கோயம்புத்தூர்ல நடக்கலாம், இல்லை திருச்சியில நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா முக்கியமாக மதுரையில வந்து இந்த மாநாடு வந்து நடத்தணும்னு பிளான் பண்ணதுக்கு முக்கிய நோக்கமாக என்ன இருக்கும் சார்? மதுரை மண்ணே வந்து ஆட்சியாளர்களுக்கு நிறைய சாதகமான ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மண். முந்தைய வரலாறுகள் பார்த்தீங்கன்னா மதுரையில தான் வந்து முதல் மாநாடு நடத்தி வெற்றி கண்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடையாளம் கொடுத்ததே வந்து மதுரை மண்ணுன்னு சொன்னால் அது மிக இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திர சக்தி தன்னுடைய ரசிகர் மன்றத்தை முதலில் துவக்கியதே மதுரையில தான். அப்போனா பார்த்துக்கோங்க, ஒரு மனிதன் நடிகனாக இருந்து நடிப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகி அப்புறம் நாட்டையே ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா இருந்திருக்காரு அவரு.
அதுக்கான முதல் அடித்தளமாக அந்த ரசிகர் மன்றம் அங்கேதான் துவங்கப்பட்டது. அதே மாதிரி சிஎம் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இது முதல் அந்த தமிழ் மாநாடு என்ன சங்கம் வளர்த்த பூமி இல்லையா அது, அங்கே வந்து எம்ஜிஆர் காலத்துல அவங்க வந்து தமிழ் மாநாடு நடத்தும் போது ஜெயலலிதா மேடத்துக்கு அங்கே அவங்கள அவர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேடமும் அங்கே போயிருந்தப்ப அங்கே அவங்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்து ஜெயலலிதா மேடத்துக்காக கூடினதை பார்த்துட்டு அப்பதான் அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கே ஃபிளாஷ் ஆகுது. இப்ப இவங்க பொது வாழ்க்கையில வந்து அது இவ்வளவு பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கும், தங்களுடைய கட்சிக்கும் அது பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்பதான் வந்து அதை பத்தி டாபிக்கே ஓபன் பண்றாரு. நீ ஏன் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பிற்காலத்தில் நடந்தது எல்லாமே வரலாற்று சம்பவமாக மாறுனுச்சு இல்லையா? அது மாதிரி மதுரை அப்படின்னாலே வந்து விஜயகாந்த் அவர்கள் உட்பட விஜயகாந்த் அவர்களும் மாநாடு நடத்தினாரு. அது வந்து அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போனுச்சு. பட் அந்த இது எல்லா பாசிட்டிவ் விஷயங்களும் சேர்ந்துதான் விஜய் அவர்கள் இன்னும் சொல்ல போனா அவருடைய முதல் மாநாடே அங்கேதான் நடத்துறதாக திட்டமிட்டாங்க. இப்ப வேற சில சூழ்நிலைகள் இடம் சரியாக கிடைக்கல, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து இங்கதான் அதை சாதிக்க முடிஞ்சிச்சு அவரால், விக்கிரவாண்டியில தான். பட் இப்போ வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம், பொதுமக்களுடைய ஆதரவு இதெல்லாம் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு காவல்துறை வந்து ஒப்புதல் கொடுக்கலனாலுமே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, உடனே ஓடி போயிடுறாங்க. அதனால இவர் எங்க வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ உடனடியாக அவருக்கு ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்து மதுரையில தான் பண்ணணும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மண்ணுல கால் பதித்து ஒரு மக்களை சந்தித்தாலே வெற்றி தான். ஓகே சார். சார் நம்ம பொதுவாக இந்த ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு நடந்த தேதியையும் வச்சு அங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து நடந்தது. இந்த ஆகஸ்ட் 25 இந்த மாநாடு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை தாவேக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்? ஆக்சுவலாக அவங்க வந்து ரசிகர்கள் அளவில் நல்ல கண்ட்ரோல்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமீபத்தில் சென்னையில் நடந்த அந்த போராட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10-12 கட்டளைகள் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துட்டார், முன்னாடியே கொடுத்துட்டாரு. காவல்துறை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்கள் எல்லாம் நிறுத்திட்டு வரணுங்கிறதுல இவரே கவனமாக இருந்தார். இப்போ மதுரையை பொறுத்த அளவுக்கு இடப்பற்றாக்குறை அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் எந்த வகையில் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னா, இவருடைய முதல் மாநாட்டிற்கு கூட்டமாக திரண்டு வரும் பொழுது இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பாத்துக்க வேண்டியது கவனத்துல கொள்ளணும். 2வது இன்னொரு விஷயத்த மறந்துடக்கூடாது, அது தற்போது டிஎம்கே கோட்டையாகவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்ப இவரு வந்து கவனம் பெற்று முன்னேறி வரும் பொழுது வேறு சில வெளி நபர்கள் வந்து உள்ளார இறங்கி ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்துராத அளவுக்கு அந்த பொறுப்பையும் அவர் ரசிகர்களுக்கு தான் கொடுக்கணும். நம்மளுடைய நபர்கள் எல்லாருமே கரெக்டா நடந்துக்கோங்க. அப்படி வேற யாராச்சும் வந்து பிரச்சனைக்குரிய நபர்கள் வராங்கன்னாலும் அவர்களை இனம் கண்டு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது அல்லது அவங்கள வந்து தனிப்படுத்தி வைக்கிறதுங்கிறதும் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அது மாதிரியான அசம்பாவித சூழ்நிலைகள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. பொதுவாகவே நம்ம வந்து விஜய் அவர்கள் ஏதாவது பேசுவாரா இல்லை ஏதாவது விஷயங்கள் பண்ணினாலே அது வந்து அது ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியல் ரீதியாகவும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ முதல் மாநாடுமே வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய முதல் மாநாடு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடந்தது, எல்லாருக்கும் பேசு பொருளாக மாறுச்சு. இப்போ இந்த மாநாடும் அந்த மாதிரி ஒரு பேசு பொருளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய முதல் மாநாடு ஒளிபரப்பு பண்ணாத டிவியே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. டாப் ட்ரெண்டிங்கில் அதுதான் இருந்துச்சு. டிஆர்பி எல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. எல்லா மக்களும் ஒருமித்த ஒரே சமயத்தில் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போலவே இந்த ஒரு மாநாடும் கண்டிப்பாக அட்டென்ஷனை கிராப் பண்ணும். இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, அவருடைய முதல் மாநாடுல அவர் அந்த அளவுக்கு ஒரு நெருப்பு கொப்பளிக்க பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு அந்த ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர்பா இருந்துச்சு. இப்படி ஒரு விஜய் காமா இருக்கிறவரா இப்படி பேசினாருன்னு எல்லாருமே மிரண்டு போனாங்க. இப்ப அதுக்கு சற்றும் குறையாத வண்ணம், இன்னும் சொல்ல போனா அதை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு வகையில தான் அவர் பேச போறாரு. அதுக்கான முன் தயாரிப்புகள்லாம் இந்நேரமே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் எல்லாராலையும் கவனம் பெறக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்கும்.
ஓகே சார். சார் அவர் வந்து ஏற்கனவே இந்த கொள்கை அறிவிப்பு கூட்டத்திலேயே வந்து பரந்தூர் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்ப இவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து அவரு வாழ்க்கையில வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாநாட்டிலையும் மதுரை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். அதுல சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்லப்போனா மதுரை மண் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாகவும் அங்க இருப்பாங்க. அந்த மக்களுக்கு தன்னுடைய மக்களுக்குங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் பேசுவாரு. அப்ப தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான சிஎம் கேண்டிடேட்டா தான் அவர் இருக்காருங்கும்போது, மதுரை வேற, சென்னை வேற கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எங்க இருந்தாலும் அதற்காக குரல் கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனா மதுரையை முழுமையாக படித்துவிட்டு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, சில குறைகளை சொல்லி கூட அவர் அந்த மாநாட்டுல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்ப இருக்கிற இந்த மாநாட்டு அஜெண்டாவை விட பின்னாடி அவர் பிரச்சாரத்திற்காக செல்லும் பொழுது இன்னும் நிறைய குறைகளை அட்ரஸ் பண்ணி பேசுவார். பட் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பத்தி ஏதாச்சும் அறிவிக்கிறதுக்கு, அவங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். பொதுவா இவங்களுடைய கட்சி அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து முதல் மாநாடுல இருந்து இப்ப எல்லா கூட்டங்களிலையும் வந்து அவங்களோட கிராஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மக்கள் வந்து உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாநாடும் இவருடைய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா, நாளுக்கு நாள் வந்து அவருடைய ஸ்பீச்சை கேட்குறவங்க, அவருடைய செயல்பாட்டினால் கவர்ந்திழுக்கப்பட்ட மக்கள் பேசக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எல்லாரையுமே வந்து சென்றடையுது. இப்போ விஜய் பேசுனது வெறும் 5 நிமிஷம் பேசுனதுக்கே எல்லாரும் கதறாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் வந்து நாள் முழுக்க 24 மணி நேரமும் கதறாங்க. பட் இப்போ அவர் பேசி மற்றவங்க கதறினது போக, அவரை சப்போர்ட் பண்ணி பேசுற மக்களுடைய பேச்சு தினமும் எல்லாருடைய காதலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கொஞ்ச நாளா கவனிச்சிருப்பீங்க. யூடியூபை திறந்தீங்கன்னாலே விஜய் அவர்களை பத்தி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறது, அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறது, பிரசன்ட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அது வந்து நிச்சயம் வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். நிறைய யங்ஸ்டர்ஸ்ட போய் அவர் சென்றடைஞ்சிட்டாருன்னே சொல்லணும். ரசிகர்களாக இருந்தவர்களை மீறி பொதுஜனங்களை மிக அதிகமாக கவர்ந்து கொண்டிருக்கிறது டிவிகேங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ பாரம்பரியமாக இப்போ தஞ்சை மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த ஊருங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். தஞ்சை மண்ணில் நிறைய டிஎம்கேயோடைய அனுதாபிகள், அந்த விசுவாசமாக இருந்தவர்கள் இருந்திருக்காங்க. எங்கள் குடும்பமும் அதில் ஒன்று. இப்போ எங்கள் குடும்பத்திலே நிறைய பேர் ரொம்ப சீனியர் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஏன் விஜய் அவர்கள் வரக்கூடாதுங்கிற கேள்வி வருது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு சீனியர் பர்சன்ஸா இந்த அளவுக்கு பேசுறாங்களே, அப்போ எப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோட இல்லாம தங்களுடைய வீடுகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இந்த மாநாடும் நிச்சயம் வந்து எல்லா தரப்பு வயதுடையவரையும் போய் சேரப்போகுது. இப்ப இருக்கக்கூடிய பேசு பொருளை விட டபுள் மடங்கு ஆக போகுதுங்கிறது தான் உண்மை. ஓகே சார். டிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இருக்காங்க, உறுப்பினராக வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உறுப்பினர்கள் வந்து டிஎம்கேக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து ஒரு வீட்டுக்கு 2 உறுப்பினர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமாண்ட காம்படிஷன் எப்படி இருக்க போகுது? இதுல ஒரு விஷயம் வந்து நம்ம உண்மையை பேசி வெளிப்படையா ஒத்துக்கணும். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியின் உறுப்பினராக ஆவதற்கு ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து ஏகப்பட்ட மக்கள் அதில் வந்து போய் பயன்படுத்த போகும்போது கிராஷ் ஆனிச்சு. அது நடந்த உண்மை. இந்த இடத்துல டிஎம்கே என்ன பண்ணுது, வலுக்கட்டாயமாக நீயும் வண்டியில் ஏறுன்னு வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தரையும் கம்பல் பண்ணியிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது செய்யக்கூடாது இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து இயல்பாகவே அவரவர்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த கட்சியில் நாங்கள் உறுப்பினர் ஆகிறோம் அப்படின்னு சொல்றது வேற, நீ உறுப்பினர் ஆகியே தீரணும் அப்படின்னு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுங்கிறது வேற. இப்போ 2 எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ இதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் எதற்கு அதிகமாக கூட்டம் கூட போகிறது அப்படிங்கிறது. அப்போ காம்படிஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல காம்படிஷனே கிடையாது. மக்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் தெளிவாக இருக்காங்க.
சில மக்கள் வந்து டிஎம்கேயை இப்பயும் சப்போர்ட் பண்றாங்க தான். அவர்கள் வந்து இந்த யூடியூப்ல நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள்லயே வெளிப்படையா தெரியப்படுத்துறாங்க. ம். ஆனா அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தா ரொம்ப மிரட்சியாக இருக்கு. 80% டிவிக்கேங்கிறாங்க. ம். 20% ஆஃப் பீப்புள் அன்றாட ட்ரெயின்ல வேலைக்கு போற மக்கள், இந்த காய்கறி விற்கிறவங்க, இதே நம்ம பாண்டி பஜார்ல நடைபாதையில போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் பீப்புள் இந்த கவர்மெண்ட்டே தொடரட்டும் ஓகே. அப்படிங்கிறாங்க. ஆ. ஸோ அந்த அளவுல தான் இருக்கு ஓகே சார். ஒப்பீடு. சார் இப்போ புதுசா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசினது தான். முதல் மாநாடுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல வந்திருந்தாங்க. நிறைய பேரால வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த மாநாட்டுல 2வதா நடக்கக்கூடிய மாநாட்டுல எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? அது அவர்கள் எதிர்பார்ப்பது இன்னும் சொல்லப்போனா இது கொஞ்சம் ஓவர் டூயிங்கா கூட இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் பட்டாளம் போக இப்போ மக்களுமே திரள ஆரம்பிச்சிட்டாங்கங்கும்போது அவர்கள் வந்து ஒரு நம்பர் ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னு வைங்க. ஒரு 25 லட்சம் பேர்னு நினைச்சாங்கன்னா அதை விட டபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்கிறதையும் அனுமானித்து ஓகே. இவர்கள் ரசிகர்களுடைய பங்கெடுத்தலை அவங்களே குறைத்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து இத்தனை மக்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களே குறைத்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் கூட போகுது அப்படிங்கிறது உறுதி. முன்னாடி ஒரு மாநாடு வேற நடத்தி அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டதுனால இப்ப இன்னும் வந்து மிக சரியாக திட்டமிட்டு வருபவர்களுக்கான தண்ணீர் பாட்டில் ஏற்பாடு. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விக்கிரவாண்டியில நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்காம மயக்காலாம் அடிச்சு விழுந்தாங்க. கடுமையான வெயில் இருந்த சமயத்திலேயே அவங்க நிற்க வைக்க அந்த சேர்லாம் ஃபில் ஆயிடுச்சு. எல்லாரும் வெயில்ல நின்னாங்க. அதனாலேயே மயங்கி விழுந்தாங்க. இந்த தடவை அது மாதிரியான விஷயங்கள் நடக்காத வரைக்கு முன்கூட்டியே வந்து நிறைய போதுமான அளவிற்கான உணவுகளாகட்டும் அல்லது தண்ணீர் ஆகட்டும் எல்லாமே ஏற்பாடு பண்ண தான் போறாங்க. கூட்டம் வந்து இப்போதைக்கு நம்பர்ஸ்ல சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரைக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் எடுத்துக்கூடிய படங்கள் வந்து நிறைய ஹிட் அடிச்சு. இந்த கில்லி படமாகட்டும், மதுரை படமாகட்டும், ஜில்லா படமாகட்டும், இதெல்லாம் வந்து மதுரை பேஸ். அவருக்கு ஆல்ரெடி அந்த மதுரை கூட கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூம் வந்து கிளப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாசிபிள் தானா? கண்டிப்பா. இதுல நீங்க ஒரு லிஸ்ட்ல விட்ட ஒரு விஷயம் வந்து முக்கியமாக அவருக்கு பெரிய அடையாளத்தை தேடி தந்த படம் வந்து செந்தூர பாண்டி. திரு விஜயகாந்த் அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர் தன்னுடைய தம்பி ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்த படம் அது. திரு எஸ்ஏசி அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு பைசா வாங்க மாட்டேன். இவங்க எவ்வளவோ கம்பல் பண்றாங்க. நீங்க தம்பிக்காக நீங்க நடிச்சு கொடுக்குறீங்க, அதுவே பெரிய ஒரு கிஃப்ட். தயவு செய்து இந்த சேலரியை வாங்கிக்கோங்கன்னப்ப என்னைய நீங்க அவமானப்படுத்தாதீங்க, நான் வந்து இது வந்து கண்டிப்பா ஃப்ரீயா தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இவரு மனசு கேட்காம அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. ஸோ மதுரை மண்ணின் மைந்தர் வந்து இவரை ஏற்கனவே ஆசீர்வதிச்சவர் தான். விஜய் அவர்களை வந்து நீ நல்லா வரணும் லைஃப்ல அப்படின்னு உயிரோட இருக்கும் போதே ஆசீர்வதித்த அந்த ஆத்மா கண்டிப்பாக இப்போவும் ஆசீர்வதிக்க தான் போகுது. மண்ணின் மக்கள் கண்டிப்பாக இது அவங்களும் புரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வாழ்ந்த காலத்திலேயே வந்து இவர் அங்கீகரித்தவர் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க. ஓகே சார். சார் இறுதியாக இந்த ஆகஸ்ட் 25 பொதுவா அவங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஜோதிடம் ரீதியாக நேரம், காலம், தேதி எல்லாமே பார்த்து தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த 25 அவங்க என்ன விஷயம் எப்படி இருக்க போகுது? அந்த நாள் முக்கியமாக எப்படி இருக்கு சார்? அந்த நாள் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுவும் இவங்க வந்து ப்ராப்பரா அந்த பூமி பூஜை எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடை இல்லாம ஒரு நல்லபடியாக நடந்து முடியணுங்கிறதுல எல்லாருமே வந்து கவனமா இருப்பாங்க. அதற்குரிய எல்லா விஷயங்களும் செய்வாங்க. ஸோ இவருக்கு அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான டேயாகவே இது இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே அன்னைக்கு வந்து கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட அப்படின்னு எல்லாரும் அது ஒரு பக்கம் சேர்த்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய ஆசைகளும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம் நீங்கள், கேப்டன் அவர்களுடைய அந்த ஒரு நினைவு இடத்திற்கு மரியாதை செலுத்த அவர் போகும்போது அவர் அழுதாரு. விஜய் அவர்கள் வந்து கதறி அழுத காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் மீது அவர் பாசம் வைத்திருப்பார். அந்த ஒரு இடத்திற்கு போயிட்டு வந்த பிளெஸிங்ஸுங்கிறதும் இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நாள் எல்லா வகையிலுமே அவருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருக்கும்.
கண்டிப்பாக சார். சார் இந்த மாநாடு எப்படி அமைய போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முக்கிய தகவல் இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.